வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மதுரையினுடைய சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது உங்களுக்கு தெரியும். அந்த திருவிழாவினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் வைகை ஆற்றில் அழகர் இறங்குதல் அந்த நிகழ்வு. மதுரையில் இந்த நிகழ்ச்சி ஒரு சமய ஒருங்கிணைப்பு திருவிழாவாக நடைபெற்று வருகின்றது. திருமல நாயக்கர் ஆட்சி செய்த 17ஆம் நூற்றாண்டிலே இருவேறு சமயங்களில் இருந்த அந்த வெறுப்புணர்ச்சியை சமாதானப்படுத்த இரு சமயங்களையும் இணைத்து இரு சமயத்தை சார்ந்த பக்தர்களையும் ஒருங்கிணைக்கும் திருவிழாவாக திருமலை நாயக்கர் இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளதை நேரில் வந்து பார்ப்பவர்களுக்கு மிக நன்றாக புலப்படும். வைகை ஆற்றினுடைய தென்கரையில் நிலை பெற்றிருக்கக்கூடிய சைவ மதத்தை சார்ந்த பெருமக்களும், வைகை ஆற்றினுடைய வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய வடபகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோவிலின் பக்தர்கள் இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொள்வதும், இருவேறு சமயத்தை சார்ந்த பக்தர்களும் ஒரு ஆற்றிலே இறங்கி தங்களுடைய பண்பாட்டு திருவிழாவை கொண்டாடக்கூடிய மிக முக்கிய நிகழ்வுதான் இந்த அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த வைபவம். இது குறித்த மிக சுவாரஸ்யமான சொலவடைகள் எல்லாம் உண்டு. அதில் 1-2 பார்ப்போம். ஆற்றை கண்டேனா அழகரை கண்டேனா என்று அழகரை தேடி தேடி பார்க்கக்கூடிய சனங்களுக்காக அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சொலவடை இது. அதே போல் ஊரில் திருவிழாவாம் மார்பில் சந்தனமாம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு எல்லா மக்களும் ஒரு எழுச்சியோடு திருவிழாவை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் அழகரை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். மதுரை ஆற்றில் இறங்கி வண்டியூர் சென்று மீண்டும் ராமராயர் மண்டபத்திலே தசாவதார காட்சி தந்து பிறகு தெல்லாகுளம் வந்து பிறகு மீண்டும் அழகர் கோவில் மலைக்கு மீண்டு செல்லும் வரை மக்கள் அவரை விடாமல் பின்பற்றி அவருடைய அந்த அருளை பெறுவதற்கு இயங்குவார்கள். அத்தகைய மிக முக்கியமான மதுரையின் சமய ஒருங்கிணைப்பு திருவிழா தான் இந்த அழகர் திருவிழா. பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிப்பது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு திருவிழா சிறப்புடையதாக இருக்கும். மதுரையிலே மிக முக்கியமாக நடைபெற்று வரக்கூடிய நூற்றாண்டுகளை கடந்த ஒரு சமய வேறுபாடு கடந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தங்களுடைய பொருட்களை பரிமாறக்கூடிய அளவிற்கு நடைபெறக்கூடிய மிக முக்கியமான திருவிழா இந்த அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம்.